நண்பர்களே, இந்த கதை நமக்கு முன்னெச்சரிக்கை மற்றும் சேமிப்பின் மதிப்பை சொல்லும். ஒரு கோடை காலத்தில் ஒரு வெட்டுக்கிளி சத்தம் போட்டு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தது. அதே நேரம் ஒரு சிறிய எறும்பு தனக்கு கிடைத்த உணவு தானியங்களை சுறுசுறுப்பாக இழுத்துக்கொண்டு தனது கூட்டினுள்ளே மழைக்காலத்திற்காக சேமித்தது. இதை பார்த்த வெட்டுக்கிளி, "ஏன் எறும்பே, ஏன் இப்படி கஷ்டப்படுற? நீயும் என் கூட வந்து பாட்டு கேட்கலாம்" என்று கேலி செய்தது. அதற்கு எறும்பு, "நான் இப்போது உழைத்து சேமித்தால்தான் மழைக்காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்கலாம். நீயும் இப்போதே ஆரம்பி" என்று எச்சரித்தது. ஆனால் வெட்டுக்கிளி அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தது. சில மாதங்கள் சென்றன. கடுமையான மழைக்காலம் வந்தது. சுறுசுறுப்பாக உழைத்த எறும்பு தன் வீட்டில் சேமித்த உணவை உண்டு பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் சோம்பேறியாக இருந்த வெட்டுக்கிளியோ பசி, குளிர், இருப்பிடமில்லாமல் தவித்தது. அப்போதுதான் அது, இன்றைய உழைப்பு நாளைய இன்பம் என்ற நீதியை உணர்ந்தது.